ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2 சைட் டிஷ் பார்க்கலாம். எந்த குழம்பு கூட வேணால் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி. அவரைக்காய் பருப்பு உசிலி, அப்புறமா உருளைக்கிழங்கு பொடி மாசு. உருளைக்கிழங்கு பொடி மாசுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கிறது. ஒரு விசில் எக்ஸ்ட்ராவாகவே வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு கறிக்கு பண்ணுறத விட கொஞ்சம் கூட ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி பக்குவத்தில் எடுத்துக்கிறது. அப்புறம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிச்சு கொட்டிட்டு இந்த உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா கலந்து கொடுக்கறது. கொஞ்சம் பெருங்காயம் போட்டு, அப்புறமா கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கிறது. இஞ்சி பச்சை மிளகா வேணுங்கிறவே அதை சேர்த்திக்கலாம், இதில் போடலை. அப்புறமா தேங்காய் பச்சை மிளகாய் சதைச்சிட்டு மிக்ஸ் பண்ணுறது. இதுக்கு காரம் அதிகம் யூஸ்வலாக இருக்காது. வேணுங்கிறவா வேணால் மிளகா பொடியோ இல்லை ஏதாவது கறி பொடி, சாம்பார் பொடி அந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இது இப்படியே சாத்து கூட நெய் பேசிஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பிளாண்டாக தான் யூஸ்வலி பண்ணி பாருங்க. அடுத்தது வந்துட்டு அவரைக்காய் பருப்பு உசிலி. அதுக்கு வெங்காயம், இஞ்சி பச்சை மிளகாய், பெருங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அது கூட துவரம்பருப்பு ஊற வச்சுட்டுருக்கேன். மசாலாவெல்லாம் அரைச்சிட்டு விட்டு இதையும் சேர்த்து பல்ஸில் போட்டு எடுத்துக்கிறது. பெருங்காயம் கொஞ்சம் நல்லாவே வச்சுக்கணும், ஏன்னா பருப்பு போட்டிருக்கிறதுனால. அப்புறம் பொரிச்சு கொட்டிட்டு உங்களுக்கு வேண்டதெல்லாம் பொரிச்சு கொட்டின்ட்டு மிளகா வெத்தல் கூட நல்லா அது காஞ்சி வந்ததுக்கப்புறம் இந்த பருப்பு மிக்ஸை அதில் சேர்த்திட்டு சிம்மில் வச்சு வதக்கி கொடுக்கணும். நடுவில் கொஞ்சம் எண்ணெய் வேணுன்னா சேர்த்தி விட்டுக்கலாம். அவரைக்காவை தனியாக வேக வச்சுட்டு எடுத்து இந்த பருப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்தினா பருப்பு உசிலி ரெடி. வெறுமனையே சாத்து கூட நெய் பேசிஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், குழம்பு கூடையும் நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தானாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.